அதுக்குதான் இவள ஊரை கூட்டி பெருசா வளகாப்பு பண்ணாதன்னு சொன்னேன். கேட்டாளா இவ? இப்ப பாரு, சும்மாவா சொன்னாங்க? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாவம், இப்ப புள்ள கடந்து உள்ள அவஸ்தைப்பட்டு இருக்கா. அந்த ராசாத்தி ஒரு ராசி கெட்டவ. அவ தொட்டது எது விளங்கி இருக்கு சொல்லுங்க? அவளை கூப்பிட்டு முதல்லயே நலுங்கு வைக்க சொன்னீங்க. அப்பவே எனக்கு கழுக்குனுச்சு. மா சும்மா இருமா. ஏய், நீ சும்மா ரெடி. பாவம், பெத்த வயிறு எப்படி அழுது துடிக்கிறாங்க பாரு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க கேக்குற நிலைமையில இல்ல. அந்த ராசாத்தி தொட்டு எது விளங்கி இருக்கு இப்ப பாத்தீங்களா? இது எங்க வந்து உங்களை நிப்பாட்டி இருக்குன்னு. ஆமா ஆமா, அந்த ராசாத்தி தான் எல்லாத்துக்குமே காரணம். அவ முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. அவளை கூப்பிட்டு நலங்கு வைக்க சொன்னேன்ல, இப்ப பாரு என்னாச்சுன்னு. அவளே ஒரு ராசி இல்லாதவ. சமஞ்சு பல வருஷமாகியும் கல்யாணம் ஆகாம வீட்டுல கடந்தா. போனா போகுதுன்னு பாரி ஐயா தான் இறக்கப்பட்டு பொண்ணு எடுத்தாரு. எடுத்ததுல இருந்து அவங்க வீட்லயும் ஒரே பிரச்சனை தான். அவ இருக்கிற இருப்புக்கு குழந்தை உண்டா இருக்கானா நம்புற மாதிரியா இருக்கு? அவ என்ன ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணாலோ தெரியல. அந்த கருமம் எல்லாம் நம்ம புள்ளையதான் பாதிச்சிருக்கு. இந்த சரோஜா நம்ம நினைச்சதை விட ராசாத்தி மேல ரொம்ப கோவமா இருக்கா. இவளை நம்ம பிளானுக்கு யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ராசாத்தி ராசி இல்லாதவதான். அவளால எங்க வீட்டுக்கு வெறும் கெட்ட பேரு தான் வந்திருக்கு. ஆனா அதுக்குன்னு அவளாலதான் வனிதாக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னா எப்படிக்கா? நீ உன் ஓரங்கத்திக்கு சப்போர்ட் பண்ணாத கண்மணி. அவ ராசி இல்லாதவதான். அவ கைப்பட்டதுனாலதான் எங்க வீட்டு பொண்ணு இப்படி சங்கடப்பட்டு இருக்கா. முதல்ல அவளை நலங்கு வைக்க சொன்னால இவள சொல்லணும். எனக்கு என்னடி தெரியும்? பெரிய வீட்டு பொண்ணு, அதுவும் வாயு வயிறுமா இருக்கா. அவ பண்ணா நல்லது நடக்கும்னு தானடி பண்ண சொன்ன. நல்லா சொன்ன. போயும் அந்த மூதேவியை நலங்கு வைக்க சொன்னல. அதான் இப்ப பாரு, நம்ம புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அந்த ராசத்தியாவது நம்மளுக்கு தான் ராசி இல்லன்னு ஒதுங்கி இருக்காளான்னு பாருங்களேன். அவ எப்படி இருப்பா? அவதான் எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடின்னு வந்து நிக்கிறாளே. நம்ம எதுனா சொன்னா தப்பாயிடும். பொறாமையா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நானும் அமைதியா இருக்கேன். உங்களை மாதிரி ஊர்க்காரங்க தான் அவளை அடக்கி வைக்கணும். ஆமா, அந்த ராசாத்திக்கு யாரும் எந்த மரியாதையும் கொடுக்க கூடாது. அவளை எதிலையும் முன்னாடி வர விடாத மாதிரி ஒதுக்கி வைக்கணும். நீங்க அவளுக்கு வேற மாதிரி ஒரு பாடம் புகட்டணும். அம்மா ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நீ பாருங்கம்மா, நான் ஒன்னு சொல்றேன். அந்த ராசாத்தி உண்மையிலே கர்ப்பமா இல்ல. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் நீங்க தான் தெரியப்படுத்தணும். அவளாலதான் இப்படி எல்லாம் ஆச்சுன்னு பஞ்சாயத்து கூட்டி அவளை அசிங்கப்படுத்தணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்றேம்மா. சரி வாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு வேற இருக்குல்ல, இருங்க. இந்தாங்கம்மா. வேணாம்மா, வாங்கிக்கங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான். அக்காவுக்கு ஹாஸ்பிடல் செலவு பத்தி என்ன தெரியும்? அக்கா பெரிய வீட்ல இருந்து குடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கங்க.
அவ வாங்க மாட்டா. கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரிங்க. அப்புறம் ஆ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்போ நாங்க வரோம். ம். வனிதாவை பாத்துக்கோங்க. ஏதாச்சும் பணம் தேவைப்பட்டா தைரியமா கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா கேக்குறீங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். சரி. வாமா. பாத்துக்கோங்கம்மா, வரேன். கண்மணி, எதுக்குடி நாம இங்க வந்தோம்? அந்த ராசத்திய பத்தி என்ன தப்பா பேச சொல்ற? பணம் கொடுக்கற அவங்களுக்கு. அம்மா, எல்லாம் காரணமாதாம்மா. இப்ப அந்த சரோஜா ராசாத்தி ராசி இல்லாதவன்னு திட்டினால, ஆமா, அத அப்படியே கொண்டு போய் அந்த செண்பகத்துக்கிட்ட சொல்லி பத்தவை. அங்க எதுக்கு? நீ மட்டும் இந்த சரோஜா சொன்னத ஒண்ணுக்கு 10 செண்பகத்துக்கிட்ட போய் சொல்லு. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நம்ம நினைச்சதுக்கு மேல ஒண்ணு நடக்க போகுது. ஆ, இப்ப என்ன? அந்த செண்பகத்துக்கிட்ட போய் சொல்லணும், அவ்வளவுதானே? விடு, நான் பாத்துக்கிறேன். எப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறன்னு பாரு. ஏண்டி, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு நீ சொல்லியா கொடுக்கணும்? சரி, வா வா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க கணேஷ், சுகர் மில்ல என்ன பிரச்சனை? மெயின் மிஷினில் இருக்கிற கிளாம்பு போயிடுச்சு சார். எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 3 நாளாக இருக்கும் சார். ஏங்க 3 நாள் ஆச்சுங்க இப்போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மாற்ற வேண்டியதானப்பா. சென்னையிலேருந்து இன்னும் மெட்டீரியல் வரல சார். அங்கேருந்து வர இன்னும் 4 நாள் ஆகுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ வரலன்னா இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? 4 நாளைக்கு மிஷின் ஆஃப் பண்ணுங்கிறீங்களா? இன்றைக்கி போய் சொன்னாதான் நாளைக்கு நம்ம கையில் கிடைக்கும் சார். நான் வேணா சென்னைக்கு போய் இருந்து கையோடு வாங்கிட்டு வந்துட்டுமா சார்? ஏங்க நீங்கள் சென்னைக்கு போயிட்டா இங்கே ப்ரொடக்ஷன்லாம் யார் பார்த்துக்குவா? நீங்கள் இங்கே இருங்க, நான் குமரன் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரிங்க சார். குமரா, சித்தப்பா, நீ சென்னைக்கு போயிட்டு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து. என்னடா யோசனை? இல்ல சித்தப்பா, நான் மட்டும் தனியா போயிட்டு வரவா? அப்புறம் குடும்பத்தோடயா போவாங்க? இல்லப்பா, இனியனும் கூட வந்தா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். அவன் தான் ராசாத்தியோட கோவா போறானேப்பா. அப்பா, கோவாக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு கூட போய்க்கலாம். முதல்ல இது என்னன்னு பாத்துருவோமே. இல்ல இனியா, நீ கோவாக்கு போற மேட்டர் நான் மறந்துட்டேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, என்னண்ணே, மிஷின் விஷயம் 1க்கு 2 பேரா போய் பார்த்து வாங்கறது தான் நல்லது. நீ பேசாம இரு. சரியா? அப்பா, நான் அண்ணன் கூட போயிட்டு வரேன்பா. சரி, போயிட்டு வாங்க. மேனேஜர், பசங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி பேக் சரி, போங்க. ஓகே, பாருங்க சார். வாண்ணே, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேன்பா. மாமா, ம்? நாம இப்பவே கோவா போறோம். நான் இன்னும் ரெடியாகவே இல்லையே மாமா. மாமா, உண்மையா நான் இன்னும் ரெடி ஆகல. ரசதி, நான் இப்ப அவசரமா சென்னை கிளம்புறேன். மில்லுல மிஷின் ப்ராப்ளம், அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக போறேன். மாமா, நீங்க மட்டும்தான் போறீங்களா? இல்ல, நானும் அண்ணனும் தான் போறோம். மாமா, நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்க. வர எத்தனை நாள் ஆகும் மாமா? வர 2 நாள் ஆகும். மாமா, நீங்க போய் தான் ஆகணுமா? குமார் மாமா மட்டும் போகட்டுமே. அப்பாவும் அதைத்தான் சொன்னாரு. ஆனா அண்ணன் தான் தனியா போக தயங்கினா. சரி, அதான் நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஹேய், கவலைப்படாத, 2 நாள் தானே, திரும்பி வந்துருவேன். ரசாத்தி, இங்க பாரு. ஏய், சென்னை இங்க தானே இருக்கு. ஜஸ்ட் 48 மணி நேரம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போறேன். அதுக்குள்ள இங்க என்ன பெருசா நடந்துற போகுது?
2 நாள் என்ன நினச்சிக்கிட்டே இரு. ம், டைம் அப்படியே டக்கு டக்குன்னு போயிடும். வந்த உடனே நம்ம 2 பேரும் கோவா போகலாம், சரியா? ரெண்டு நாள் உங்களை பிரிஞ்சிருக்கணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது மாமா. ஏய், அதான் நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்றேன்ல. பயப்படாத, சரியா? சரி, நான் கிளம்புறேன். வா. மாமா, எனக்கு ஏதோ சரியா படல மாமா. தடங்கள் மாதிரி தெரியுது மாமா. மாமா நீங்க போக வேண்டாம் மாமா. வேற யாரையாவது போக சொல்லுங்க மாமா. ஏ ராசாத்தே, போட்டோ கீழே வந்ததுக்கலாமா பயந்துகிட்டு இருப்ப? அன்னைக்கே அந்த ஆணி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் அதை அடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இப்ப காத்துல அடி தானா கீழே வந்துடுச்சு. மாமா இது எனக்கு அபசகுன மாதிரி தெரியுது மாமா. அதுவும் நீங்க என்னை விட்டு போகும்போது கீழே விழுந்திருக்கு மாமா. வேண்டாம் மாமா, போகாதீங்க மாமா. ரசாத்தே, என்ன நீ சின்ன புள்ளையாட்டம்? எனக்கு எதுவுமே ஆகாது, சரியா? நீ பாரு ரசாத்தே, எனக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? ம், கவலைப்படாத. என்னை சுத்தி தெய்வ பக்தி இருக்குல்ல, அது எனக்கு கவலா இருக்கும். எனக்கு எதுவுமே ஆகாது, தைரியமா இரு. வா போலாம். ரசாதே, வந்துட்டேன் மாமா. அம்மா, அம்மா. என்னடா என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நாங்க 2 பேரும் சென்னை கிளம்புறோம். சென்னைக்கா? திடீர்னு எதுக்கு சென்னைக்கு கிளம்பிட்டீங்க? இல்ல, மில்லுக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். நான் தான் சுகர் மில்லுக்கு ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு, அதான் போயிட்டு வர சொல்லி. சரி சரி. இனியா, இதுல மெஷினரிஸுக்கு தேவையான டூல்ஸ் எழுதி இருக்கு. அப்புறம் போக வேண்டிய அட்ரஸ், கான்டாக்ட் பர்சன், ஃபோன் நம்பர், எல்லா டீடைல்ஸ் இருக்கு. பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. தம்பிகளா, போன உடனே ஃபோன் பண்ணுங்கப்பா. ம், சரிங்க. சரி பெரியப்பா. ம், நாங்க போயிட்டு வரோம் ரசாத்தே. கண்மணி, நானும் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஏய், கிளம்புங்கடா. நேரம் வரேன்ப்பா. வாங்க. கிளம்புங்க. போங்க. நல்ல வேலை, இனியன் கிளம்பி போறான். அவன் இங்க இருந்தாதான் ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பான். அவன் இல்லைன்னா ராசாத்திய ஈஸியா சிக்க வச்சிடலாம். என்ன ராசாத்தி, இனியன் என்ன ஃபாரினா போறான்? இதோ இருக்கிற சென்னைக்கு தான் போறான். 2 நாள்ல திரும்பி வந்துட போறான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற? கண்ணை தொடச்சுக்கோ. வா, உனக்கு சில்லுன்னு ஜூஸ் போட்டு தரேன். புனிதா, நீயும் வா. இனியன் திரும்பி வரும்போது ராசாத்தி, நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட. காலத்துக்கும் பிரிஞ்சுதான் இருக்கணும்.
எங்களால முடிஞ்சதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப கஷ்டம்மா. உங்க பொண்ணுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கு. ஐயோ குழந்தையோட அசைவு வேற குறைஞ்சிட்டே போகுது. ஐயோ இப்படியே போனா 2 பேரையும் காப்பாத்துறது கஷ்டம். ஐயோ ஐயோ வனிதா என்னமாச்சு உனக்கு? எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறோம். மா கொஞ்சம் இவங்களை அழாம இருக்க சொல்லுங்கம்மா. வனிதா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் மகனே? ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா? ஐயோ என் மகனே நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன். அக்கா இங்க பாரு, ஒண்ணு ஆகாது. இப்போதைக்கு அவளுக்கு நல்லா ஆயிடுவா, நீ கவலைப்படாத. எப்படி அமைதியா இருக்கிறது? உள்ள ஒண்ணுக்கு 2 உசுறு இப்பவோ அப்போன்னு இருக்கு. எப்படி அழாம இருக்க முடியும்? என்ன பாவம் பண்ணணும் கடவுளே? நீதான் காப்பாத்தணும் என் குழந்தைய. நீ என்னக்கா பாவம் பண்ணதெல்லாம் அந்த ராசதி தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசதி தான்க்கா. இதுக்குதான் நான் படிச்சு சொன்னேன், நல்லா வாழ்ந்து புள்ளைய பெத்து கைராசியா இருக்கிறவங்களா பார்த்து முதல்ல நலங்கு வைக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீ தான் கேக்கல. இப்ப பாரு, அவ ராசியாலதான் நம்ம பொண்ணு அல்லோகல பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பொண்ணு உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்குன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தா நம்ம புள்ள மேல அவளை கைய வைக்க விட்டுருக்க மாட்டேன்டி. என்னம்மா திடீர்னு பாரி ஐயா மருமக மேல பழிய போறீங்க? பழி போடல, உண்மையதான் சொல்றேன். அந்த ராசாத்தி ஒரு ராசி இல்லாதவன். அவ கண்டிப்பா ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்கா. அதனாலதான் அவ தொட்ட காரியம் தொலங்காம போயிடுச்சு. முதல்ல எங்க வீட்டு பொண்ணுக்கு அவ தொட்டு நலங்கு வச்சா. அது வரைக்கும் செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு இருந்தா, நல்லாவும் இருந்தா. தாயும் புள்ளையோட நிலைமைய இப்ப பாத்தீங்களா? இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. அக்கா அவ ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்கா. அதனாலதான் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த ராசாத்தி கர்ப்பமா இருக்க மாட்டான். கர்ப்பம்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அந்த பாவம் தான் நம்ம புள்ளைய போட்டு இப்படி பாடா படுத்திட்டு இருக்கு. அவ விளங்குவாளா? நல்லா இருப்பாளா? நாசமா போயிடுவாக்கா. இதுக்கெல்லாம் காரணம் ராசாத்தி தானா? உண்மையிலேயே உண்டாகலையா? ஆமாடி, அவளை பார்த்தா மாசமா இருக்க மாதிரி இருக்கு. மசக்கையில கிடக்குறவளுக்கு கண்ணு கருவளையம் பட்டு உடம்பு சோந்துல கிடப்பா. ஆனா இவள பாருங்க, சும்மா தலன்னு வாடாம வதங்காம இருக்கா. இவங்க சொல்ற மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருக்கா போல. அவ என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம். எதுக்கு ஊரா வீட்டு பிள்ளைக்கு நல்லது செஞ்சு அந்த பாவத்தையும் சம்பாரிச்சுக்கணும்? அதெல்லாம் பாவம் இல்லையா? ஆமா, புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்ற மாதிரி இந்த ராசாத்தி புகுந்த வீடு விளங்காம தான் போகும் போல. ஆமா, அவளை வீட்டுக்குள்ள விட்டா இப்ப ராதா குடும்பத்துக்கு நடந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். இப்ப நடந்ததுக்கு அந்த ராசாத்தி பதில் சொல்லி ஆகணும்ல. வீட்டுலதான் இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். விளக்கு வைக்கிற நேரம் நாம பத்த வச்சுட்டு போயிடுவோம். செண்பகம், செண்பகம், சீக்கிரம் வந்துடுறேன் பொன்னி, இரு. வாமா கோகிலா. என்ன கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன். ஓ அப்படியா? அப்படியா? நீங்க சும்மாலாம் வர மாட்டீங்களே. பொன்னி கொஞ்சம் சும்மா இரு. கோகிலா உள்ள போங்க. பொன்னி உங்களுக்கு காஃபி போட்டு கொடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பொன்னி சொல்றதும் வாஸ்தவம் தான். நான் சும்மா வரலதான், மனசு கேட்காம தான் வந்தேன். இருந்தாலும் ராசாத்திய பத்தி அப்படி சொல்லிருக்க கூடாது தெரியுமா? ராசாத்திய பத்தியா? யார் என்ன சொன்னாங்க?